பெருநாள் தொழுவதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய இந்த சுண்ணத்தான விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா? பெருநாள் தொழுறதுக்கு முன்னாடி குளிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் சுண்ணத்து. ரெண்டாவது சுண்ணத்து என்னன்னா நல்ல ஆடை அணியிறது. பெருநாக்காண்டி புதுசாக ட்ரெஸ் வாங்கணும்னு இல்லை, உங்கள்கிட்ட இருக்க ட்ரெஸ்ல எந்த ட்ரெஸ் நல்லா இருக்கோ அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் பெருநாக்கு வேர் பண்ணிக்கலாம். மூணாவது சுண்ணத்து ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான். தொழுவ போகிறதுக்கு முன்னாடி பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணிக்கோங்க. நாலாவது சுண்ணத்து தொழுவ போகிறதுக்கு முன்னாடி ஆட் நம்பர்ஸில் பேச்சம்பழம் சாப்பிடணும். அதாவது 1 இல்லைனா 3 இல்லைனா 5 அந்த மாதிரி கணக்கில். நாலாவது சுண்ணத்து என்னன்னா தொழுவ போகிறதுக்கு முன்னாடி ஏழைங்களுக்கு ஜகாத் அல் ஃபித்ர் கொடுக்கணும். அஞ்சாவது சுண்ணத்து என்னன்னா தொழுவுறதுக்கு முன்னாடி தக்பீர் ஓதணும். ஆறாவது சுண்ணத்து என்னன்னா தொழுது முடிச்சோன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் மற்றும் உங்கள் உறவினர்களுக்கு முசாபா செய்யணும். லாஸ்ட்டாக இந்த 7வது சுண்ணத்து எனக்கு கேட்க கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு. நம்ம வழக்கமாக தொழுவ போகிற வழி இல்லாமல் தொழுதுட்டு நம்ம ரிட்டர்ன் வரும்போது வேற வழியில் வரணும். இது சாலி அல் புகாரி 986 இருக்கு. எனக்கு தெரிஞ்ச சுண்ணத்துகள்லாம் நான் சொல்லிட்டேன். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த வீடியோ மிஸ் ஆகாமல் இருக்க இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.